Hi hello viewers, welcome back to President's YouTube channel. In this video, we are going to see about the various tips and tricks available in MS Word. Those are all the tricks are hidden and I am going to reveal those things. Okay friends, it's more crazy things are available there to increase our productivity skills and increase our writing. So don't skip any one of these steps. Please do subscribe our channel and like this video, share this video to your friends to make use of it. Thank you. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எம்எஸ் வேர்டோட ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். இந்த எம்எஸ் வேர்ட் ட்ரிக்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த வெர்ஷன் இருந்தாலும் சரி, நான் யூஸ் பண்ணக்கூடிய எம்எஸ் வேர்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2013. இப்போ இருக்கக்கூடிய 2016 வெர்ஷனாக இருக்கட்டும், 2018 இல்லை லேட்டஸ்ட் வெர்ஷன் எந்த வெர்ஷனாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்துலேயுமே நான் சொல்லக்கூடிய ட்ரிக்ஸ் ஒர்க் ஆகும். உங்கள் லேப்டாப் விண்டோஸாக இருந்தால் விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, 10 ப்ரோ எல்லா வெர்ஷன்ஸ்லேயுமே நான் கொடுக்கக்கூடிய கமெண்ட் சப்போர்ட் ஆகும். ஓகேங்களா? மேக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, விண்டோஸ் இல்லாமல் நீங்கள் மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க, மேக் லேப்டாப், லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க, ஐஃபோன் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான கமெண்ட்ஸ் வேறு. நான் சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ் ஒன்லி ஃபார் விண்டோஸ் பிசி. சரிங்களா? விண்டோஸ் டெஸ்க்டாப், விண்டோஸ் லேப்டாப்ஸ் இதுக்கெல்லாம் மட்டும் தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ வாங்க, நான் கமெண்ட்ஸ் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அந்த கமெண்ட்ஸ் நோட் பேடில் கிளிக் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்டையர் பேராகிராஃபை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பேராகிராஃபில் மேக் 3 ரேபிட் கிளிக்ஸ் எனிவேர் இந்த பேராகிராஃப். தட் மீன்ஸ் அந்த பேராகிராஃபில் நீங்கள் எங்கே வேணாலும் கிளிக் பண்ணாலும் 3 டைம்ஸ் ரேப்பிடாக கிளிக் பண்ணீங்கன்னா இட் வில் செலக்ட் அப்படிங்கிறாங்க. செலக்ட் ஆர் ஹைலைட் அப்படி கூட சொல்லலாம். ஓகேங்களா? அது எப்படிங்கிறத ஜஸ்ட் ஐ வில் ஷோ இட் இன் மை வேர்ட் டாக்குமெண்ட். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். சும்மா பேசிக்காக இப்போ ஒரு பேராகிராஃப் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் நான் இங்கே வச்சிருக்கேன். ஓகேங்களா? கர்சர் தெரியும் உங்களுக்கு, ஹைலைட் பண்ணியிருக்கேன். ட்ரிபிள் கிளிக் பண்ணுறேன். 1 2 3. ஓகேங்களா? அவ்வளோதான். டோட்டல் பேராகிராஃப் உங்களுக்கு ஹைலைட் ஆயிரும் ஆர் செலக்ட் ஆயிரும். இதை வச்சு நீங்கள் மேபி காப்பி ஆர் கட் என்ன வேணா பண்ணிட்டு நீங்கள் எங்கே வேணா கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ட்ரிக். ஜஸ்ட் 1 2 3 மூணே கிளிக்ல இட் வில் என்டையர்லி செலக்ட் த ஹோல் பேராகிராஃப். ஓகேங்களா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ட்ரிக். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ஒன் கண்ட்ரோல் பிளஸ் கிளிக். ஓகேங்களா? கண்ட்ரோல் பிளஸ் கிளிக் செலக்ட் சென்டென்ஸ். என்ன சென்டென்ஸ் செலக்ட் பண்ணணுமோ நீங்கள் அந்த இடத்துல கண்ட்ரோல் பட்டனை ஹோல்ட் பண்ணிட்டு தென் ஜஸ்ட் கிளிக் ஆன் இட். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் காமிச்சிட்டேன். இப்போ நான் கண்ட்ரோல் பட்டன் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். செகண்ட் லைனை நான் செலக்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் கிளிக். சாரி, அது ஃபர்ஸ்ட் லைனோட கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி வருது. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கண்ட்ரோல் கிளிக். ஓகேங்களா? இது மொத்தமாக கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த ஃபுல் ஸ்டாப் இருக்கனால மொத்த கன்ஃபியூஷன் இருக்கனால இது ஓவராலாக செலக்ட் பண்ணுது. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு கண்ட்ரோல் பிளஸ் கிளிக் கொடுத்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஓவரால் அந்த லைனே உங்களுக்கு கேப்சர் போயிடணும். ஓகேங்களா? திஸ் இஸ் த செகண்ட் ட்ரிக் ஃபார் அவர் மைக்ரோசாஃப்ட் வேர்ட். ஓகேங்களா? தேர்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹரிசாண்டல் லைன். ஓகேங்களா? நம்ம எக்ஸாம்பிள் லைன் போடுவோம்ல, கோட்ல லைன் போடுவோம்ல, அந்த மாதிரி லைன் போடணும் இங்க வேர்ட் டாக்குமெண்ட்ல அப்படின்னா என்ன யூஸ் பண்ணா, ஒரு 3 ஹைஃபன்ஸ் டைப் பண்ணிட்டு தென் என்டர் பிரஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி பிரஸ் பண்ணா உங்களுக்கு ஹரிசாண்டல் லைன் வரும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு ஃப்ரெஷ் பேஜே போய்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃப்ரெஷ் பேஜ் பண்ணிட்டோம். ஃப்ரெஷ் பேஜ் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு 3 ஹைஃபன்ஸ் கிளிக் பண்றேன். 1 2 3 தென் என்டர். பாத்தீங்களா? உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் லைன் இட் வில் கிரியேட்ஸ். ஜஸ்ட் ஒன்னு தான், மறுபடியும் ட்ரை பண்றேன். 3 ஹைஃபன்ஸ் தென் என்டர் யுவர் கிளிக். ஓகேங்களா? பிரஸ் என்டர். ஓகேங்களா? என்டர் பண்ணீங்கன்னா போதும். தென் இட் வில் gives you the horizontal line. இதுதாங்க நம்மளுடைய தேர்ட் ட்ரிக். அண்ட் தென் ஃபோர்த் ட்ரிக் என்னன்னா, ஒரு வேர்டை சப்ஸ்கிரிப்ட்னா ஒண்ணு இல்ல, கீழே எழுதுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேக்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். log to the base 10 ஃபார்முலா log to the base a, log to the base b. அந்த பேஸ்ல கீழே எழுதுறோம்ல, அதெல்லாம் தான் சப்ஸ்கிரிப்ட் அப்படிமோ. சூப்பர் ஸ்கிரிப்ட்ங்கிறது மேல எழுதுறது. ஸோ இப்போ சப்ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு என்ன பண்ணணும்னா, கண்ட்ரோல் பிளஸ் அதை கிளிக் பண்ணோம்னா போதும். ஓகேங்களா? ஹோல்ட் பண்ண தேவையில்ல, கண்ட்ரோல் பிளஸ் மட்டும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இப்போ ஒரு கீ, ஒரு லெட்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிற வேர்டை செலக்ட் பண்ணிருக்கேன். கண்ட்ரோல் பிளஸ் கிளிக் பண்ணனா பாத்தீங்களா, சப்ஸ்கிரிப்ட் ஆயிடுச்சு. சூப்பர் ஸ்கிரிப்டா இது மறுபடியும் அதே பொசிஷனுக்கு மாறணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் தென் பிளஸ் சூப்பர் ஸ்கிரிப்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா?
இதுதான் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ட் அண்ட் சூப்பர் ஸ்கிரிப்டோட இது. அன்டூ பண்ணிக்கோங்க, மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன். கண்ட்ரோல் பிளஸ் கொடுத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ட். இப்போ வந்து அன்டூ பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் கொடுத்தீங்கன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் ஆயிடும். ஓகேங்களா? இது ரெண்டு தான் வந்து the difference between the subscript and superscript. திருப்பி நார்மலுக்கே வந்து அப்படின்னா கண்ட்ரோல் இசட் அன்டூ ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா it will comes to the normal position. இதுதான் நம்மளுடைய fourth and fifth trick. ஓகேங்களா? to make a word in subscript format and superscript format. இது ரெண்டையும் நாம கிளிக் பண்ணிட்டோம். தென் இதோட ஈஸியஸ்டான வே என்னன்னா, ஒரு டேபிள் ரெடி பண்றதுக்கு 6th பாயிண்ட் பாருங்க. ஒரு டேபிளை குயிக்கா ரெடி பண்ணோம் அப்படின்னா பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. ஒரு பிளஸ் சைனை வந்து கிளிக் பண்ணிட்டு ஒரு டேப் பட்டன், உங்களுக்கு எவ்வளவு ரோஸ் எவ்வளவு காலம் வேணுமோ அந்த அளவு வந்து நீங்க பிளஸ் சைன் கிளிக் பண்ணிட்டு ஒரு டேப் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா இட் வில் கிவ்ஸ் யூ அப்புறம் வந்து என்டர் அடிக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய முக்கியமான இது நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு செஞ்சே காமிச்சிடுறேன். இப்போ நான் வந்து ஆரோ வச்சிருக்கேன், ஆரோ கிளிக் கொண்டு வரேன். ஓகேங்களா? என்ன சொன்னேன்? பிளஸ் சைன் டேப், பிளஸ் சைன் டேப், பிளஸ் சைன் டேப். இப்போ எனக்கு கிட்டத்தட்ட வந்து 1 2 3 காலம்ஸ் வந்துருக்கும். ஓகே, இப்போ எனக்கு வந்து 3 ரோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா அதே தான் சேம் ஃபார்மேட் என்டர். ஓகேங்களா? பார்த்தீங்களா? என்டர் அடிச்சோன்னே உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த கேப்புக்கு உண்டானது கரெக்டாக வந்துடுது. இருங்க உங்களுக்கு தெளிவாக காமிச்சிடுறேன். கீழே மறுபடியும் வந்துருச்சு. தென் பிளஸ் சைன் டேப், பிளஸ் சைன் டேப், பிளஸ் சைன் டேப், என்டர் அடிங்க. இதில் உங்களுக்கு எவ்வளோ ரோ வந்துருக்குது? 2. இங்கேயே என்டர் அடிச்சாலும் வந்து உங்களுக்கு வந்து 2 காலம் வருது, 1 ரோ வந்திருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து இது. எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து டேபிள்ஸ் அண்ட் ரோஸ் வந்து நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சிம்பிளான விஷயம் ஒன்றும் இல்லை. ஒரு பிளஸ் சிம்பிள் டேப், பிளஸ் சிம்பிள் டேப். இந்த பிளஸ் சிம்பிள் என்னன்னா வந்து உங்களுக்கு காலம்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கும். மறுபடியும் ஒரு பிளஸ் சிம்பிள் டேப், பிளஸ் சிம்பிள் டேப். என்டர் கிளிக் பண்ணுங்க. சாரி, 1 செகண்ட். என்டர் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 ரோ இத்தனை காலம்ஸ் வந்துடும். ஓகேங்களா? திஸ் இஸ் தி திங். இதில் நீங்கள் அப்படியே கீழே ப்ளஸ் வேணும்னா ப்ளஸ் சிம்பிள் ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து டேபிளை குயிக்காக கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட், ஒரு கமாண்ட். ஓகேங்களா? தென் 7th ஒன், ஒரு பிடிஎஃப் வேர்ட்ல வந்து எடிட்டபிள் வேர்ட் டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். அது எப்படிங்கிறதா அங்கே சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் ஒன்று, நீங்கள் உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு பிடிஎஃப் இருந்துச்சுன்னா அந்த பிடிஎஃப் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க வேர்டில். வேர்டு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கும். இதை நான் வேர்டில் வந்து ரெடி பண்ணுறேன், வேர்டில் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டாக வந்து இருக்கிறனால நீங்கள் எங்கே வேணால் வந்து எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுவே கேட்கும். ஜஸ்ட் நான் இப்போ வந்து ஒரு ஃபைல் தேடுறேன். ஜஸ்ட் இங்கேயே ஒரு ஃபைல் இருக்குது எங்கிட்ட வேர்டில். ஓகேங்களா? கிளிக் பண்ணிக்கிறேன். அது வேர்ட் பிடிஎஃப் ஃபைல். அந்த பிடிஎஃப் கேட்குது பார்த்தீங்களா? இட் ஜஸ்ட் ஆஸ்கிங் வேர்ட் வில் நாட் கன்வெர்ட் யுவர் பிடிஎஃப் டு என் எடிட்டபிள் வேர்ட் டாக்குமெண்ட். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டாக வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்போ வேணால் எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடும். ஸோ ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் டேக் சம் டைம். கீழே பாருங்க, கன்வெர்ட்டிங் இந்த பிடிஎஃப் வேர்ட் டாக்குமெண்ட்டாக இட் வில் கன்வெர்ட்டிங். ஓகேங்களா? இட் வில் டேக் சம் டைம். ஓகேங்களா? இப்போ கிட்டத்தட்ட வந்துருச்சு. எஸ், வந்துருச்சு. பார்த்தீங்களா? இதுதான். நீங்கள் இப்போ எங்கே வேணாலும் யூ கேன் எடிட்டர்ஸ். ஓகேங்களா? எப்படி வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். திஸ் இஸ் த பவர் ஆஃப் எம்எஸ் வேர்ட். ஓகேங்களா? எம்எஸ் வேர்ட் பவரில் இதுதான். ஒரு பிடிஎஃபே வந்து வேர்ட் ஃபைலாக மாற்றி அதை நீங்கள் எங்கே வேணால் எடிட் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் மாடிஃபை பண்ணிக்கலாம் உங்களுக்கு தகுந்தாப்புல. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் அவைலபிள் இன் எம்எஸ் வேர்ட். இது நம்மளுடைய 7th ட்ரிக். ஓகேங்களா? இப்போ 8th ட்ரிக். 8th ட்ரிக் என்னன்னா, ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு வந்து பர்சனலாக ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. இந்த டாக்குமெண்ட் வந்து ஒருத்தங்களுக்கு அனுப்பணும், சிக்னேச்சரோட அனுப்பணும். இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறீங்க, ஸ்டாஃபுக்கு வந்து அனுப்பணும், நீங்கள் நேரடியாக போய் கொடுக்க முடியாது, காலேஜில் போய் கொடுக்க முடியாது அப்படின்னா வந்து ஒரு டிஜிட்டல் சைன் போட்டு கொடுப்பா அப்படின்னு கேட்கும்போது வந்து நீங்கள் இந்த எம்எஸ் வேர்ட் யூஸ் பண்ணி டிஜிட்டல் சைனில் போட்டு கொடுக்கலாம். அது எப்படிங்கிறது நான் காமிக்கிறேன். இப்போ டாக்குமெண்ட், இப்போ நான் எடுத்த இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்லேயே வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மேலே வந்து இன்சர்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணனே உங்களுக்கு ஷேப்ஸ் வரும். ஓகேங்களா? நிறைய ஷேப்ஸ் இருக்கும். அதில் லைன்ஸில் கடைசி ஸ்கிரிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர். ஓகேங்களா? ஃப்ரீ ஃபார்ம் ஸ்கிரிபிள். இந்த மாதிரி ப்ளஸ் சைன் வந்துடும். இதில் உங்களுக்கு சைன் போட தெரியும் அப்படின்னா சைன் பக்காவாக போட்டு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்து சைன் வந்துடும். இது வந்து கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா நீட்டாக சைன் போடலாம். இதுதான் வந்து ஸ்கிரிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்கிறேன். இன்சர்ட் மெனுவில் ஷேப்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து லைன்ஸில் லாஸ்ட் ரைட் மோஸ்ட் கார்னரில் கூடிய ஸ்கிரிபிள் இது நேம். ஜஸ்ட் உங்களால் கரெக்டாக சைன் போட முடியும் அப்படின்னா கரெக்டாக சைன் பண்ணுவோம். இது நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் வந்து டிஜிட்டல் சைனாக யூஸ் பண்ணி அனுப்பிக்கலாம். எந்த கலரில் வேணால் மாற்றிக்கலாம். இது வந்து டிஃபால்ட்டாக ப்ளூ கலரில் இருக்குது. யூ கேன் சேஞ்ச் இட் இன் க்ரீன் ஆர் பிளாக். ஓகேங்களா?
இது நம்மளுடைய 8th ட்ரிக். ஒன் செக். 8th ட்ரிக் முடிஞ்சது. சைன் யுவர் டாக்குமெண்ட். ஓகேங்களா? சைன் யுவர் நேம் ஆன் யுவர் எனி டாக்குமெண்ட். இப்போ நான் இந்த சைன் போட்ட டாக்குமெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? என்னோட சைன் யாரும் யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன், இந்த டாக்குமெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஓகேங்களா? பாதுகாக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்க ஃபைல் டாப் லெஃப்ட் கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைல்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இன்ஃபர்மேஷன் தான் இன்ஃபோன்னு கொடுத்துருக்குது. இன்ஃபோ கிளிக் பண்ணுங்க. ப்ரொடக்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கு. இதுல நீங்க என்ன பண்ணுங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட பாஸ்வேர்ட் கேட்கும். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க பாஸ்வேர்ட் கொடுக்கறது பிரச்சனை இல்லை, அந்த ஃபைலுக்கு உண்டான பாஸ்வேர்டு நீங்க மறந்துடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு மறந்தாலும் இதை ரெக்கவரே பண்ண முடியும்னு சொல்லி அங்கேயே வந்து உங்களுக்கு வந்து காஷன் கொடுத்துருக்கும். ஸோ பார்த்து தெரிஞ்சு பண்ணுங்க. இப்படி பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா யாருமே அதை ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டுலாம் இருக்குல்ல, ஆதார் கார்டு வந்து நீங்க ஆதாரா டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுடைய பர்த் டேட் அதுதான் வந்து அதோடைய பாஸ்வேர்டு. அந்த பர்த் டேட் யாருக்கு தெரியுதோ அதுதான் பாஸ்வேர்டு. இப்போ ஐஃபோன்லாம் போடாம எக்ஸாம்பிளுக்கு வந்து 10th மார்ச் வந்து 2020 பிறந்திருக்காரு அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு, 10/05/2000 இதை அப்படியே டைப் பண்ணோம்னா ஓப்பன் ஆயிரும் அந்த ஆதார் கார்டு. அந்த மாதிரி வந்து பாஸ்வேர்ட்லாம் வந்து ஒவ்வொருத்தங்களும் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய ஃபைலுக்கும் பாஸ்வேர்ட் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒன் ஆஃப் த அனதர் ட்ரிக். தென் நெக்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10th ட்ரிக். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமா வந்து டெக்ஸ்ட்டை வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ல கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் ரேண்ட் அப்படிங்கக்கூடிய ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு செஞ்சே காமிச்சிடுறேன். ஓகேங்களா? இன்னொரு ஃபைல் இருக்கு, இன்னொரு ஃப்ரீ ஃபைலில் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாக காமிச்சிடுறேன். இப்போ ஓகே, இந்த ஃபைலில் எனக்கு வந்து ரேண்டமாக வந்து டெக்ஸ்ட் வேணும். இப்போ எனக்கு டைப் பண்ண முடியல, சும்மா ரேண்டமாக டெக்ஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா ஈக்குவல் டு RAND ஃபங்க்ஷனுக்கு உண்டான சிம்பிள். ஓகேங்களா? இதை நீங்கள் போடுங்க. சாரி, இது வந்து ஃபுல்லாக போல்டில் இருக்குது, போல்டில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நார்மலே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டைப் பண்ணுங்க. இதுவே உங்களுக்கு வந்து வேர்டே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேராகிராஃபோட ஒரு கண்டென்ட்டை கொடுத்துரும். ஓகேங்களா? இது என்ன ஃபங்க்ஷன் போட்டேன், ஜஸ்ட் ஈக்குவல் டு சிம்பிள் RAND ரேண்ட் ஃபங்க்ஷன், ரேண்டம் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதுவே டெக்ஸ்ட் கொடுத்துரும். இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 லைன்ஸ் 4 லைன்ஸ் இந்த மாதிரி வந்து நாட் அலைன்டா கொஞ்சம் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், இதே ரேண்ட் ஃபங்க்ஷன்ல இன்னும் 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு, உள்ள பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் எவ்வளோ சென்டென்சஸ் இருக்கணும் அப்படிங்கிறதா வந்து இதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இதை நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். இப்போ ரேண்டில் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 2 பேராகிராஃப் 6 லைன்ஸ் இருக்கணும் ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பார்த்தீங்களா? தெளிவாக 1 2 3 4 5 6 இதுலேயும் 1 2 3 4 5 6 பார்த்தீங்களா? 2 பேராகிராஃப் 6 லைன் கொடுத்தேன், அதே மாதிரி வந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட்டாக MS வேர்டில் இருக்கக்கூடிய ஹிடன் திங்ஸ் நான் ஒன் பை ஒன்னாக ரிவீல் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பின்னாடி ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு, டாக்குமெண்டேஷன் பண்ணும்பொழுது, ஆர்டிகல்ஸ் ரெடி பண்ணும்பொழுது இது வந்து இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய 10th ஒன் அண்ட் தென் 11th ஒன். இந்த மூணுமே இன்சர்ட் டேட், ஸ்ட்ரிங், ஒன் பேஜ், இன்சர்ட் எ ஃபைல் பேத், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மூணுமே ஒரே ஆப்ஷன் தான் வந்து வருது. ஓகேங்களா? மூணுமே ஒரே ஆப்ஷனை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து 1 by 1 சொல்றேன். இன்சர்ட் டேட் அண்ட் டைம் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இந்த ஃபைல்ல அண்ட் டேட் அண்ட் டைம் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கும்போது டாப் ரைட் கார்னர், டாப் லெஃப்ட் கார்னர்ல பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படிங்கிறது இருக்கும். கிளிக் பண்ணுங்க. அதில் கடைசி ஆப்ஷனுக்கு மேலே ஆப்ஷன் லாஸ்ட்டுக்கு மேலே மோர் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த விசார்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாப்புலர் கமெண்ட்ஸ்ல இருந்து என்ன பண்ணுங்க, ஆல் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணனே இட் வில் டேக் சம் டைம். ஓகேங்களா? லோட் ஆகும். ஓகே, லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்படி லோட் ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்சர்ட் நான் சொன்னேன் டேட் அண்ட் டைம். ஓகேங்களா? டேட் அண்ட் டைம் வந்து டியில் இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொண்டு வரேன். டேட் அண்ட் டைம் இதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆட் கொடுத்தீங்கன்னா இங்கே ஆட் ஆயிரும். அதே மாதிரி தான் நான் ஸ்ட்ரிங் ஒன் பேஜ் ஆட் பண்ணியிருக்கிறேன். இன்சர்ட் ஃபைல் பாத் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது மூணுமே எப்படி இருக்குன்னா ஆல் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி பாப்புலர் கமெண்ட்ஸ் இருக்கும். ஆல் கமெண்ட்ஸ் கொடுத்து ஒரு ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அது லோட் ஆகி வந்ததுக்கப்புறம் இந்த மூணையுமே ஆட் பண்ணீங்க அப்படின்னா கடைசியில் ஓகே கொடுத்துருங்க. இங்கே மேலே மூணுமே வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே கூடிய ஐக்கான் வந்து ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸ்ட்ரிங் ஒன் பேஜ், இது டேட், இது
உங்களுடைய ஃபைல் லொகேஷன். இப்போ டேட்டை கிளிக் பண்ணனே டேட் கிளிக் இந்த ஃபார்மேட்ல வேணும். இன்னைக்கு டேட் வந்து 12/5/2021 ஓகேங்களா. ஸோ இந்த ஃபைல் ஃபார்மேட் இந்த டேட் ஃபார்மேட் தான் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா இட் வில் ஆட் இட் ஓகேங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு ஆட் பண்ணிடும் உங்களோட இதில். ஓகேங்க எனக்கு ஃபைல் பேத் வேணும், என்னோட இதே டாக்குமெண்ட் என்னோட ஃபைல் பேத் வேணும்னா ஜஸ்ட் கிளிக் இந்த ஃபைல் எப்படி எங்கே சேவ் பண்ணிருக்கணும் அந்த பேத் செட் ஆயிரும். ஓகே இப்போ நான் ஸ்ட்ரிங் பண்ணணும் இந்த பேஜை அப்படின்னா எதெல்லாம் ஸ்ட்ரிங் பண்ணணுமோ சுருக்கணுமோ அந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து குறி கொடுத்துரும் ஓகேங்களா. இதுதாங்க இதெல்லாம் தான் வந்து இந்த கமெண்டோடைய பவர். ஓகே பாருங்க எவ்வளோ சின்னதாக்கி கொடுத்துருச்சு பார்த்தீங்களா. இட் வில் டேக் சம் டைம், பட் அது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃபிட் பண்ண முடியுமோ அவ்வளோ சைஸில் சின்னதாக ஃபிட் பண்ணி கொடுத்துரும் ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த கேலிபரியில் நான் வச்சிருந்தேன், 12ல் வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, 6ல் வந்து கொடுத்துருச்சு. ஒரு பேஜ்க்குள்ளே 2 பேஜ்க்குள்ளே ஃபிட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து கண்டென்ட்டை கொண்டு வந்து கொடுத்துறது தான் வந்து இந்த ஸ்ட்ரிங் உடைய வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். இது இல்லாமல் உங்களுக்கு நெட் ஆக்சசிபிலிட்டி இருந்துச்சு, நெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா சர்ச் ஆப்ஷன் ஒரு வேர்டை கிளிக் பண்ணிக்கிட்டு சர்ச் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. மிஷின்ங்கிற வேர்டை சர்ச் பண்ணிக்கலாம் எங்கே வேணாலும், இல்லைனா டிரான்ஸ்லேட் பண்ணலாம் ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜ்க்கு. தீஸ் ஆர் த அடிஷனல் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இன் MS Word. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்க, எல்லாத்தையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க.